இந்த டைம் என்னென்னா நம்ம தம்பிங்க 2 பேர் வந்திருக்கோம். 2 சிங்கக்குட்டிங்களோட அப்படியே ஸ்காட்லாண்ட் வந்தோம் ஒரு டிரைவாக. You say take me on a treasure hunt. I long for something new. Have you heard the fairies when they sing and dance? ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தோடனே ஸோ இங்கே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக உட்காந்துட்டு இது வந்து ஒரு பெட்ரூம் டபுள் பெட் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி திறந்தாண்ணா இதாங்க வியூ. செகண்ட் வந்து அப்படியே ஐடென்டிக்கல் ரூமு, சிமிலர் ரூமு. இங்கே தான் நம்ம கடைக்குட்டி சிங்கம் தங்கியிருந்தது. ரூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் வியூ. ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நாங்கள் ஈவினிங் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். லாஸ்ட் 2 days இங்கே தான் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஆப்பிள் ஜூஸு காஃபிலாம் குடிச்சிட்டு ஸோ இங்கே காலையிலே உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டு கையில் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே குடிச்சிட்டே பார்த்துட்டே இருந்தேன். அப்படி ஃபுல் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இந்த டைம் என்னென்னா நம்ம தம்பிங்க 2 பேர் வந்திருக்கோம். 2 சிங்கக்குட்டிங்களோட அப்படியே ஸ்காட்லாண்ட் வந்தோம் ஒரு டிரைவாக. ஸோ இந்த இடத்த தான் நம்ம தம்பி புக் பண்ணியிருக்காரு, சி லாட்ஜ்னு. பார்த்து ஒரு ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்த பிடிச்சாரு. ஸோ இங்கே போய் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது வீடுன்னு பார்ப்போம் வாங்க. இது ஏர்பிஎன்பியில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் 3 bedroom சொன்னார். ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்தோடனே ஸோ இங்கே வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக உட்காந்துட்டு அப்படி வந்தீங்கன்னா இன்னும் அந்த காலத்து சிடிலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. புக்கு கூட நிறையா. நாங்கள் நைட் ஃபுல்லாக புக்கு தான் படித்தோம். ஏன்னா எங்களுக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ படிச்சேடா ஒலிவர் ட்விஸ்ட்டு? அது சூப்பராக இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்குறேன்னா இந்த கீழே பாருங்கள். இந்த வீடியோஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே மோனோபொலிலாம் விளையாண்டுட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள் 3 பேரும். கிளாசிக் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. சரி வாங்க உள்ளார வாங்க இப்படியே. ஸோ இங்கே வந்தீங்கன்னா 3 ரூம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. 1 2 3ன்னு. ஸோ ஃபஸ்ட் ரூமுக்கு இங்கே உள்ளார வந்தீங்க. ஸோ இங்கே உள்ளார வந்தீங்கன்னா லைட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இது வந்து ஒரு பெட்ரூம் டபுள் பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு உருப்படி தங்கிட்டு இருந்தது இங்கே. ஸோ நைட்லலாம் நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஸ்டோரேஜ்லாம் பயங்கர ஆம்பிள் ஸ்டோரேஜ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஆனால் இதுதாங்க ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி திறந்தாண்ணா இதாங்க வியூ, நச்சு வியூ. அதை அப்படி திருப்பி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக காலையில் எழுந்திரிக்கும் போது இந்த மாதிரி சூப்பர்வான ஒரு வியூ. சி வியூன்னு சொல்கிறாங்க. இது சி தான். ஏன்னா சி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி உள்ளார வருது. ஸோ இது சொன்னீங்கன்னா கிளியராக இது சிவி கஷ்டம். இல்லைனா அந்த இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள். நீங்கள் லேடிஸ்லாம் வந்தீங்கன்னா உட்காந்து சூப்பராக மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இல்லை உட்காரத்துக்கு இடம் இருக்குது. அங்கங்கே டயர்டாக நீ உட்காந்துட்டு ஸ்டைலிஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படி இது பண்ணலாம். அதே மாதிரி டாய்லெட்ஸ் எல்லாம் சூப்பர் வெல் மெயின்டைன்டு. அதே மாதிரி நிறைய நீங்கள் ஒரு 10 நாள் 1 மாதத்துக்கு கூட வரலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. செகண்ட் வந்து அப்படியே ஐடென்டிக்கல் ரூமு, சிமிலர் ரூமு. இங்கே தான் நம்ம கடைக்குட்டி சிங்கம் தங்கியிருந்தது. ரூமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் வேறு மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த ஸ்டோரேஜ்லாம் யூஸே பண்ணல. நாங்கள் உட்காரத்துக்கு சீட்டு இது சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது இல்லை? வேறு இந்த சீட்டே அந்த காலத்து இந்த அந்த துண்டுக்காக இதுக்கு இரு இங்கே உட்காந்துட்டுனா அவன் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனோட வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு காமிக்கிறான். சூப்பராக இருந்ததா? இங்கே தான் படுத்துருந்தோம். சூப்பர். அப்படியே வந்தீங்கன்னா அப்பாலிக்கு அப்படி போனோன்னா இன்னொரு விஷயம் மறந்துட்டோம். இங்கே பாருங்கள் இந்த பெயிண்டிங்லாம்
இவன் வந்து ஒரு ஆர்ட் லவர், நைட் ஃபுல்லாக இதை பார்த்து அட்மையர் பண்ணிட்டு இருந்தான் என்னன்னு. இல்லை வாங்க 3வது ரூம் போவோம். இந்த கார்பெட்லாம் பாருங்கள், அந்த சூப்பராக பர்ஷியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க கார்பெட்லாம், நல்லாயிருக்கு. இதுதான் இங்கே பெரிய சிங்கம் தங்கியிருந்த ரூமு பார்த்தீங்கன்னா, டபுள் காட்டோட அப்படியே தங்கிட்டு. இந்த சிங்கத்துக்குன்னே பாருங்கள் சூப்பராக இந்த வால்பேப்பர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மேட் ஃபினிஷு. அங்கேயும் எனக்கு வந்து குருவினா ரொம்ப காலையில் அந்த குருவி சேப்பு கத்திட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். என்னோடய வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அந்த 2 பேர்களுக்கும் அவ்வளோ வியூலாம் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு வியூ இருக்கிறதுலே. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு வியூ, ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் வந்துருக்குல்ல? ஆமாம், இந்த பக்கம் வந்திருக்கு. அது பூட்டாமல் வர மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு, துணி என்னென்ன இருக்கோ இங்கே கொடுத்துடலாம். இது ஹூவர் இவரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நாங்கள் ஈவினிங் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். லாஸ்ட் 2 days இங்கே தான் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு ஆப்பிள் ஜூஸு காஃபிலாம் குடிச்சிட்டு லைஃப்பை பற்றி பேசிக்கிட்டு, இல்லை ஃபிலாசபி அதெல்லாம் சூப்பராக இருந்தது. இந்த பிளான்ஸ்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ரெனி என்ன தான் அவள் பிளான்ட் வைக்கிறேன்னு சொன்னாலும் இதெல்லாம் நம்மளோட கலெக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்லா உட்காந்து நல்ல ஒரு சூப்பரான ஏரியா அது. இதோட பாபிக்கு பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் எங்களுக்கு சுற்றுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ இப்போ ஃபைனலாக வெளியில் இந்த வியூ தான் இன்னும் பெஸ்ட்டுங்க. இப்படி வெளியில் வந்து உட்காந்துட்டு பாருங்கள், பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இங்கே காலையிலே உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே இங்கே உட்காந்துட்டு கையில் காஃபி எடுத்துகிட்டு அப்படியே குடிச்சிட்டே பார்த்துட்டே இருந்தேன் அப்படி ஃபுல்லாக. இந்த பயலெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தானோ. நான் என்னென்ன வயசாகிடுச்சா, காலைல 6 மணிக்கு மேலே தூக்கம் வர மாட்டேது. ஸோ இப்படி உட்காந்து நல்லா அப்படியே ஃபுல்லாக இந்த நேச்சரை ரசித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்க, இப்படி இப்போ வந்தீங்கன்னா கூட இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த 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 குருவி அது நிறைய முட்டை போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு நம்ம போனாலே பயங்கரமாக கத்துது இல்லை? பாருங்க, போனாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. ஸோ என்னென்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுது, பின்னாடி திருப்பி வருது. ஸோ ஹை டைடு லோ டைடு மாதிரி. அங்கே பாருங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜும் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு மாதிரி கேமராலாம் எடுத்துகிட்டு சுற்றுறோம். வந்து முன்னாடி நிற்கிறானே இவன் தான். இவன் ரொம்ப நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்பப்போ வந்துட்டுருக்கான். ஸோ இதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஏரியா பற்றி? ஸ்காட்லாண்ட் வந்தப்போ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ எடின்ப்ரா வரையும் தான் பார்த்தேன். ஸோ எடின்ப்ராவில் சிட்டி பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் கேவ் அப் ஆஃப்டர் தட். ஸோ ஐ டிட் நாட் had a craze to drive inside Scotland. ஓகே. ஸோ அடுத்த டைம் வரும்போது நான் நிறையா இது ரிசர்ச் பண்ணப்போ எடின்ப்ரா வந்து ஒன் டே ட்ரிப் தான் மோஸ்ட்லி. இல்லை 1 டேயில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துலாம். லைக் நம்ம மேக்ஸிமம் அந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டைம் வரும்போது என்னென்னா, சரி நான் இது கண்ட்ரி சைட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் ஆஃப் ட்ரைவிங் இன்சைட் த ஸ்காட்லாண்ட் as in like டிரைவிங் ஹைலாண்ட்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் தேடி எடுத்தும் போது லைக் தெர் வாஸ் லாக் லோமெண்ட் அண்ட் லாக்னஸ், இன்வர்னஸ், ஐல் ஆஃப் ஸ்கை. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஹைலைட்ஸ். ஓகே கூட நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே. ஸோ தெர் வர் லாட் ஆஃப் ஹைலைட்ஸ். சூப்பர். ஸோ அதை பார்த்துட்டு சரி எனக்கு கண்ட்ரி சைட்னா ரொம்ப க்ரேஸு. அதனால் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரிப்பில் ஃபஸ்ட் டைம் வரும்போது லாக் லோமெண்ட் அண்ட் லெஃபின்மோர் பார்த்தேன். ஸோ நைட் ஒரு 12 o'clock ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சி வந்து நான் நேத்திலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ சி. ஐ மீன் பீப்புள் வுட் பி கன்ஃபியூஸ் தட் யூனோ இட் மைட் பி அ லேக் ஆர் ரிவர் பிகாஸ் இது வந்து எப்படின்னா இப்படி தான் ஸ்ட்ரீம் மாதிரி போயிட்டு இருக்கா. ஸோ இது எப்படின்னா இது ஸ்காட்லாண்ட் எல்லாமே பாக்கெட்டாக இருக்கும், சி எல்லாம் உள்ள வரதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேரு. வாட்டர் அப்படியே ஸ்டில்லாக மிரர் மாதிரியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிடும். ஸோ தெர் இஸ் ஸ்டில் சம் கைண்ட் ஆஃப் ரிப்பிள்ஸ் ஓவர் தேர். ஸோ ஒரு எலிவேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த சீயை, ஸோ அப்படியே மிரர் மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு நான் ஒரு 2 o'clock ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்காட்லாண்டில் வந்து இருட்டே ஆகாது இந்த நேரத்தில், இந்த டைமில். ஸோ 2 AM ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இட் வாஸ் லைக் 5:30 AMல லைட்டாக சன் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டில் வாட்டரில் ஒரு வெள்ளை போட்டு அப்படின்னு விக்கி சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. இந்த இது அப்படியே காமான ஒரு வாட்ரு, அது சுற்றி இந்த மாதிரி மலைகள், அப்புறம் வந்து ஆமாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து எப்படி சொல்லவே முடியல நம்மளுக்கு. எப்படின்னா
வர்ணிக்க வாயில்லை அப்படிம்பாங்க, வார்த்தை இல்லை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான், சான்ஸே இல்லாமல் இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக ஸ்காட்லாண்ட் வந்தீங்கன்னா விக்கி சொல்கிற மாதிரி மெயினான ஏரியாவில் 1-2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹைலேண்ட்ஸ் வந்துருங்க. இன்வர்னஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஏரியாவில் தங்கிட்டு ட்ரைவ்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா NC 500ன்னு இருக்குது. அதுக்கு வந்து மினிமம் 5 நாள் ஆகும். ஸோ 5 டேஸ் ஒரு கேரமேன் எடுத்துகிட்டு சுற்றுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நிச்சயமாக பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், சரியா? திஸ் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஹெவன் ஆன் எர்த்தும்பாங்களே, அதான் சொர்க்கம் சான்ஸ் இல்லை. பேலோ ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபியில் இறங்கிட்டானோ, ஃபோட்டோ பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கானோ. அவன் பாட்டில் ஒருத்தன் பாருங்க கலக்கிறானோ. ஆடாடா ஷாருக் கானா? You say take me on a treasure hunt. I long for something new. Have you heard the fairies when they sing and dance? Oh, I wish it was me every night. When I close my eyes, I see trust you when you say that beauty lives in me too. Later it comes later.